நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 2026 நிதியாண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கடந்த சில வாரங்களாகவே மத்திய நிதிநிலை அறிக்கை மீதான எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே இருந்த நிலையில் மக்களிடையே என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்ற கோணங்களில் பல செய்திகளையும் பேட்டிகளையும் ஜெயா பிளஸ் நேரலையாகவே ஒளிபரப்பியிருந்தது. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்திருக்கிறதா மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என்பது குறித்து தான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகான விவாதங்களை நாம் தொடங்க இருக்கிறோம். முதலில் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று விடலாம். பொருளாதார வல்லுநர்கள் கண்ணன் மற்றும் சேகர், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பேராசிரியர் ராஜலட்சுமி மேடம், உங்களையும் வரவேற்கிறேன். முதல்ல இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது பலராலும் வரவேற்புக்கு உரியது என்று பாராட்டப்பட்டாலும் கூட சிலர் இந்த பட்ஜெட் போதுமானதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பட்ஜெட் நிறைவடைந்த சில நிமிடங்களிலே முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் பட்ஜெட் குறித்தான வாசிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே எதிர்க்கட்சிகள் பலவும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் பட்ஜெட் உரையை கண்டித்து. அதற்கான காரணம் பீகார் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கான வளர்ச்சி பாதையை மட்டுமே கொண்டு செல்லக்கூடிய வகையில் மத்திய நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்து விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக இந்த பட்ஜெட் குறித்தான பார்வையை விருந்தினர்களோடு நாம் கேட்டு விடலாம். கண்ணன் சார், நிதிநிலை அறிக்கை சரியா 1 மணி நேரம் 10 நிமிஷம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். போதுமான தேவையை பூர்த்தி செய்திருக்கிறதா நிதிநிலை அறிக்கை? ஆண்டாண்டு அவங்களுடைய ஸ்பீச் வந்து அந்த 1 ஹவர்ன்றதை ஸ்டாப் பண்ணாமல் பேசுகிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய டேலண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கான தேவைகளோ இல்லைன்னா அதற்கான அத்தியாவசியமான விஷயங்களுக்கோ பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. இது வழக்கம் போல் ஒரு 8 ஆண்டுகளாக அவங்க வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட தொடர்ச்சியாக நீட்சியான்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டுகளுமே வந்து புது புது கவர்ச்சிகரமான திட்டங்களை மட்டுமே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அது செயல்படுத்தப்பட்ட விதம், அது எவ்வளோ அச்சீவ் ஆகிருக்கு, அதனால் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கு, அது கீழ்த்தட்டு மக்களாக இருக்கட்டும், மத்தியதர மக்களாக இருக்கட்டும், உயர்தர மக்களாக இருக்கட்டும், யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் போஸ்ட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து அது தெளிவுபடுத்தவே இல்லை. சென்ற ஆண்டு இவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க, ஸோ இந்த ஆண்டு அதோட பெனிஃபிட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை இன்னும் புதிய விஷயங்களை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை. இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற அடுத்த நாள் சீனாவோட டீப்சீக்ன்ற ஒரு சின்ன ஒரு ஏஐ கம்பெனி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு உலக அளவில். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம வந்து ஒரு 500 கோடி வந்து அதுக்காக மூலதனம் ஒதுக்குறோம். ஸோ இனிமே நம்ம அதை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே அடுத்த 5 ஆண்டுகள் தான் இலக்கு. அப்படின்னு 5 ஆண்டுகளுக்குள்ள அது கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஸோ நாம் இப்போ தான் வந்து இது வந்து ஒரு புதிய ஆட்சியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இவங்க ஆல்ரெடி ஒரு 10 ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சிட்டாங்க. இப்போ தான் வந்து நம்ம கண்விழிச்சே பார்க்குறோம், ஓ இந்த மாதிரி ஒரு இது இருக்கா, அதை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்னைக்கு சீனா வந்து ஒரு உற்பத்தி மையமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே ரிசர்ச்சுக்கு அவங்களோட மொத்த உற்பத்தியில் ஒரு 3% ஒதுக்குறாங்க. ஆனால் நாம் பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 0.7% தான் ஒதுக்குறோம். சீனா பொறுத்த வரைக்கும் நம்மளை விட 5 மடங்கு பொருளாதாரத்தில் அதிக அளவில் இருக்காங்க. நாம் அவ்வளோ பின்தங்கி இருக்கோம். ஆனால் மக்கள் தொகையில் நம்ம அவங்கள விட அதிகமாக இருக்கும். சோர்சஸ் ஆஃப் நம்மளோட சோர்சஸ் பார்த்திங்கன்னா கனிம வளங்களாக இருக்கட்டும், மனித ஆற்றலாக இருக்கட்டும், எல்லாமே பொறுத்த வரைக்கும் உலக அளவில் நாம் தான் பெஸ்ட்டாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய செயல் திட்டங்கள் அந்த அளவுக்கு கொண்டு போகல. இவங்க வந்து ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போன்னாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. 22 லட்சம் பேருக்கு இதில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றாங்க. எம்எஸ்எம்இ குரூப்ஸுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கும் இவங்க சப்சிடி கொடுக்குறேன்றாங்க. பட் இந்த கொடுக்கறது அவங்கள சக்சீட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரல. ஏன் அப்படின்னா ஹையஸ்ட் ஜிஎஸ்டி பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி ஒரு ரெண்டட் பில்டிங்காக இருக்குன்னா அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி பே பண்ணி இதெல்லாம் பண்ணி பார்க்குறச்சே ஃபைனலாக ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லெவலில் வந்து நிற்கிது. அப்போ அதை போய் ஒரு பப்ளிக்கிட்ட கொடுக்கும்போது அதை ஒரு பப்ளிக் வந்து ஹையர் லெவலில் வாங்குறாங்க. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா
பப்ளிக்கோட சேவிங்ஸ் காணாமல் போயிடுது. ஒன்று, தனிநபரோட வருமானமும் உயரல, அவங்களோட சேவிங்ஸும் போது, அவங்களுடைய கடனோட அளவும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கம்பெனிஸோட கடனை பற்றி பேசவே இல்லை, நான் தனிநபர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனங்கள்லையோ இல்லை அரசு அதிகாரிகளோ இருக்கிறது பார்த்திங்கன்னா 5-6% தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 90-95% மக்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். அவனை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனே ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுக்கிறான், ஒரு பூக்கடை வச்சுக்கிறான், ஒரு மளிகை கடை வச்சுருக்கான், ஒரு செல்ஃபோன் ஷாப் வச்சுருக்கான், ஒரு சின்ன துணி கடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க. அரசாங்கத்திட்டேருந்து எந்த ஒரு சலுகைகளும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு 5%, 18% ஜிஎஸ்டி உள்ளே போடும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களோட காஸ்ட் வந்து அதிகமாகிடுது. நான் ஜிஎஸ்டி போடாதீங்கன்னு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை, ஜிஎஸ்டி போடுங்க. பட் அந்த பாதிப்பு நீங்கள் வந்து அட்வான்ஸ் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பெரிய ஆடம்பரமான பொருட்களுக்கு போடுறது 28% போடுறாங்க. ஆனால் அதோட கன்சம்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ்டு பர்சன். ஆனால் இந்த 5% டேக்ஸ் போடுறீங்க இல்லையா, அது வந்து ஒரு மேஜர் கன்சம்ஷன் ப்ராடக்டாக இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூரில் நம்மளோட நிதியமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. அந்த பங்கேற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட்டுக்கு வேறு ஜிஎஸ்டி அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்டு ஆட் ஆகும்போது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாச்சு. அந்த சர்ச்சைக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய வியாபாரிகள் அவங்களோட மனக்குமுறல்களை வெளியில் சொல்ல முடியாமல் இல்லை அதை கேட்கறதுக்கு தயாரில்லாத இடங்களில் தான் இன்றைக்கி ஆளும் வர்க்கத்தினர் இருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. தனிநபர் அவனோட சேவிங்ஸே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு, மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போயிருக்கு. அந்த குறைக்கு இன்றைக்கி இதில் தீர்த்து வைக்கிறதுக்கான எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே இல்லை. அதுதான் நீங்கள் மாணவர்களுக்கு அப்புறம் வெண்மை புரட்சிக்காக சொல்கிறோம், கடல் வாழ்வாதாரங்கள் இல்லை கடல் உயிரினங்கள் இன்றைக்கி 2வது பிளேஸில் இருக்கும்னு சொல்கிறீங்க, அதுக்காக நிறைய ஒதுக்குறீங்க, நல்ல விஷயம். நீங்கள் வேளாண் துறைக்கு வருஷம் ஒதுக்கிட்டு இருக்கேன், நல்ல விஷயம். ஆனால் எந்த அளவில் நம்ம டெவலப் ஆகிருக்கோம்? இன்றைக்கி வெஜிடபிள்ஸோட காஸ்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டோலோட ரேட் அதிகம். அதை தான் அவங்க ஸ்பீச்சில் குறிப்பிட்டிருக்காங்க. விரைவில் அழுகக்கூடிய வகையிலான காய்கறி பழங்களை வந்து ரொம்ப விரைவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவதற்கு சுங்கச்சாவடிகளில் நடைமுறைகள் நாங்கள் மாற்றம் கொண்டு வர போகிறோம், இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பலனளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சார், நான் வந்து டேக்ஸ் அதிகம்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு டோல்கேட்டோட காஸ்ட் அதிகமாகும் போது 6 மாதங்களுக்கு ஒரு வாட்டி டோலோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 5% to 7% அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அந்த காஸ்ட் எங்கே வந்து நேரம் இது போன லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நீங்கள் வந்து பெட்ரோல் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, பெட்ரோலியம் ப்ராடக்டோட பையிங் ரேட்டை வச்சுட்டு தான் நீங்கள் +or- பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரஷ்யாவில் ரேட்டு கம்மி ரேட்டில் வாங்கிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்றின ரேட்டை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் குறைக்கவே இல்லை. ஸோ அந்த பெனிஃபிட் யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு போதா இல்லை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போதா அப்படின்னு தான் இருக்கே தவிர்த்து அது மக்களுக்கு வந்து சேரலையே. ப்ரைஸ் ஏறும்போது நான் ஏற்றுவேன், இறக்கும்போது இறக்குவேன்னா நீங்கள் இறக்கும்போது இறக்கவே இல்லையே. நீங்கள் இறக்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு வந்து அழுகக்கூடியதாக இருக்கட்டும் இல்லை தானியங்களாக இருக்கட்டும் எதுவுமே வந்து இன்றைக்கி அதோட காஸ்ட்டை குறைக்க முடியாத அளவில் தானே இருக்குது. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஏறி இருக்குது, கண்டிப்பாக ஏற தான் செய்யும், அது எல்லா நாடுகளிலுமே ஏற தான் செய்யும். ஆனால் அதோட பண வீக்கத்தோட மதிப்பு ரொம்ப ஹையாக இருக்குது. ஒரு தொழில்துறை நிறுவனத்துக்கு என்னதான் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் பாதிக்கப்படுறாங்கன்னு பதிவு செய்யறீங்க. ஆமாம், மறைமுக வரி விதிப்பில் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுறோம், நேர்முக வரி விதிப்புலையும் கொஞ்சம் பாதிக்கப்படுறோம். சரி, ஓகே. ராஜலட்சுமி மேடம், பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வரவேற்கத்தக்க பட்ஜெட். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 8வது முறையாக ஒரு பட்ஜெட் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். ஒரு குறுக்கீடு. கண்ணன் சொல்றாரு இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலன்றாரு. ராஜலட்சுமி சொல்றாங்க வரவேற்புக்குரிய பட்ஜெட். என்னென்ன வரவேற்பு அப்படி எங்களுக்கு பட்டியலிட்டு? அதாவது இந்த பட்ஜெட் வந்து நமக்கு நம்ம கவர்மெண்ட் சர்வே ரிப்போர்ட் வரும்பொழுதே நமக்கு என்ன வழியில் பட்ஜெட் போகும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது, டிஸ்கஷன் ஒரு மாதமாக டிஸ்கஷன் உங்கள் டிவியில் கூட பண்ணீங்க. எப்படி பட்ஜெட் எதிர்பார்ப்பு, மக்களோட கருத்துக்கள்லாம் கேட்டீங்க, எல்லாம் தான் இருந்தது. அதே மாதிரி அரசாங்கமும் அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தான் இந்த பட்ஜெட் உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்கும் போது சில விஷயங்களை ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு. இதில் பட்ஜெட் டெபிசிட் எவ்வளோ இருக்கிறது, அதாவது இன்கம் டேக்ஸு, இந்த ஜிஎஸ்டி, அடுத்தது வந்து நமக்கு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸு, அந்த கேபெக்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு 1.5 crores வந்து கொடுக்கப்படும் ஸ்டேட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 வருஷம் கடனாக கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்கம் டேக்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் லேபை
ரைஸ் பண்ணியிருக்காங்க. 12 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அடுத்த ஸ்லாபும் வந்திருக்கு. இதுக்கு அது நீங்கள் போட்டீங்க எவ்வளோவுக்கு பேருக்கு எவ்வளோவுக்கு இதுன்னு சொல்லிட்டு ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓரளவுக்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கோடி மக்கள் தான் மொத்த 75% ஆஃப் த இன்கம் டேக்ஸை பே பண்ணுறவங்க. ஸோ அதனால் அவங்களுடைய இதை எல்லா கவர்மெண்ட்டுமே எல்லா பட்ஜெட்லையுமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் வந்து அது குறைவாக தான் நிறைவேற்றப்படுகிறது நீங்கள் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும். ஏன்னா அதுதான் ஒரு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு டைரக்ட் டேக்ஸு. அடுத்தது நீங்கள் பார்த்தா இங்கே இன்கம் டேக்ஸு இது ரிப்போர்ட் வந்து அடுத்தது 3 நாளுக்கு அப்புறம் வந்து வரும். அடுத்தது என்னென்னா 61 இருந்த இன்கம் டேக்ஸ்லாம் அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவாங்க. அதற்காக இது இருக்குது. இந்த பட்ஜெட்லேயே தாக்கல் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தாக்கல் செய்கிறாங்க. இந்த இதில் செஷன்லேயே தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ அது தனியாக ஒரு டிஸ்கஷனுக்கு போகும். அந்த டிஸ்கஷன் வரும்போது அதில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட் வருது, யார் யார் பாதிக்கப்படுறாங்க, யாருக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொஞ்சம் டேக்ஸ் பேர்டன் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த புதிய திட்டங்களாக தான் வருது. அப்புறம் ஜிஎஸ்டியை பற்றி சொன்னால் ஜிஎஸ்டிக்கு கவுன்சில் தனியாக இருக்குது. அந்த ஜிஎஸ்டியை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறது அரசாங்கம் உணர்ந்து இருக்கிறது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து நிச்சயமாக ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 4.8% ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சமயத்தில் நமக்கு டேரிஃப் ரேட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணியிருக்கு. அனௌன்சஸ் 1.5 lakh crore ஃபார் 50 years இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் செஷனில் நிர்மலா சீதாராமன் ரொம்ப சிம்பிளாக நமக்கு இப்போ 1 hourல என்ன சொன்னாங்கங்கிறது இந்த ஜஸ்ட்டு மேல் நோக்கு இது தான் நமக்கு வந்திருக்கு. அடுத்து உள்ளே இருக்கிறதுலாம் இன்னும் ஃபர்தராக தான் தெரியணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப விரிவாக கொடுத்தாங்க. அதாவது 16% ஆஃப் த இன்கம் ஜிடிபி வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வருது. அதனால் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். அதாவது என்னென்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி, பதப்படுத்துதல், இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி அவங்களுக்கு லாஸ் ஆகாமல் அந்த எம்எஸ் சுவாமிநாதன் கொடுத்த 2 பங்கு விலை, அதாவது எம்எஸ் சுவாமிநாதன் மட்டும் சொல்ல, அதுக்கப்புறம் முன்னால் மன்மோகன் சிங்கும் அவர் பிரைஸ் கமிஷனில் இருக்கும்போது அவரும் சொன்னார் இதே மாதிரி 2 விவசாயிகளுக்கு காஸ்ட் ப்ரைஸோட குறைச்சலாக இருக்குது அப்படின்னு வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிற இதையும் அந்த சப்போர்ட் ப்ரைஸும். ஸோ சப்போர்ட் ப்ரைஸ் எது கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ பர்டிகுலராக இப்போ பல்சஸோட இம்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பல்சஸில் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அதற்காக மேனுஃபேக்சரிங்கை கூட்டணுங்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதற்கு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்படுங்கிறது ஃபாலோ பண்ணி வரோம். ஆகையினால் விலைவாசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேபிளாக ஒரு குறைவாக தான் இருக்கும். நண்பர் கூட சொன்னார் விலையை வந்து இறங்க மாட்டேங்குது நம்ம பார்க்குறோம் காயில். ஆனால் இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னென்னா ஏறின விலையோட மறுபடியும் இருக்கிறது மேலைக்கு மேலே எத்தனை % ஏறுங்கிறது தானே தவிர அதுக்கப்புறம் இருக்கிற விலை வந்து குறையாது. ஆனால் வந்து நம்ம விவசாயத்தில் பார்க்குறோம் ஒரு தக்காளி ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு விற்கிது, ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ அது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இல்லாததுனால ஸோ அத்தனை ப்ரொக்யூர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது இன்னும் எவ்வளோ சாத்தியப்படும், எவ்வளோ வரப்போகுதுன்னு நமக்கு எட் டு சி. அதே சமயத்தில் நம்ம பட்ஜெட்டில் பார்க்கும் பொழுது மேனுஃபேக்சரிங் ஸ்மால் மீடியம் அந்த இதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய இது இருக்குது. அதான் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதற்காக கிரெடிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த கிரெடிட் வந்து அது உண்மையிலே அது ப்ரொடக்ஷனில் போய் உண்மையிலே ப்ரொடக்ஷன் போகணும். சொன்ன மாதிரி சில சமயத்தில் கிரெடிட் லேப்ஸஸ் ஆகி லீக்கேஜ் ஆகிடும். ஸோ அது ஆகாமல் அது ப்ரொடக்ஷனில் போச்சுன்னா நாட்டுக்கு நல்லது, அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் இப்போ பட்ஜெட்டில் இன்னும் வேறு என்ன முக்கியமான சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபுட்டு, அக்ரிகல்ச்சர், அதே சமயத்தில் டேக்ஸ் ரேட்ஸு, இந்த டேக்ஸ் லேப்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு ஜோனில் வந்திருக்கு. எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய அந்த டேக்ஸ் விஷயங்கள்லாம் வந்து பெரும்பாலான மக்களால் வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிச்சயமாக நானும் கவனித்தேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் வாசித்தாங்க பட்ஜெட்டில். இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் திருக்குறள் மட்டும்தான் இடம்பெற்றுச்சு. ஆனால் அறிவிப்புகள் இல்லை. இதே நேரத்தில் இந்த ஆண்டு இறுதியில் பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. ராஜலட்சுமி மேடம் 7 திட்டங்களை பீகாருக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. 1, விமான நிலையம் பாட்னால விரிவாக்கம் செய்யப்படுது. கூடுதலாக ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் நாங்கள் அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. 2 விமான நிலைய திட்டம் மட்டுமே பீகாருக்கு போயிருச்சு.
இந்த மாதிரி 7 திட்டங்களை பீகாருக்கு அங்கே அறிவிச்சிருக்காங்க. முதல்ல நீங்க பீகாருக்கு போயிருக்கீங்களா? பாட்னா விமான நிலையத்தை பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷன் டைம் அதாவது நம்ம தூத்துக்குடி விமான நிலையத்தோட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், அவ்வளவுதான். அதாவது சேலம் தூத்துக்குடிலாம் இருக்குல்ல, அதோட கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். அவன் கேபிட்டல் சிட்டியில் இருக்கிறது. அந்த ஊர்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, என்ன ரோடு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததோட மோசமா இருக்கு. நான் தோராயமா ஒரு 10 ஸ்டேட்டுக்கு மேல போயிருக்கேன் எலெக்ஷனுக்கு டெல்லியில இருக்கும்போது. அதனால பாட்னாவை விட சின்ன விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய விமான தளங்கள்ல எல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ அது ஏன் பாட்னாவுக்கு மட்டும் இந்த நேரத்துல இந்த பட்ஜெட்ல முக்கியத்துவம்ன்றதா பெரும்பாலான மக்கள் கேள்வி. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த ஒரிசா, இந்த மாநிலம் அசாம், இந்த மாநிலங்கள்லாம் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. நமக்கு தெரியும். சொன்னாப்புல தமிழ்நாடு ஒன்றா இருக்குது, கேரளா இருக்குது, இது கர்நாடகா இருக்குது, பெங்களூர், இந்த சவுத் இந்தியாலாம் ஒரு மாதிரி டெவலப் ஆயிடுச்சு முன்னையே. அதனால அங்கே டெவலப்மெண்ட் பண்ணணும்ல. ஒரு பக்கத்தை அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் முடியாது. நீங்கள் நார்த் ஈஸ்டில் விமான நிலையம் சொல்லியிருக்காங்க, ஹெலிகாப்டர் தளங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன முக்கியம்னா நார்த் ஈஸ்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்கன்னா தான் அந்த இப்போ இங்கே எதுக்கு இங்கே வேலை தேடி நார்த் ஈஸ்ட்லேருந்து எல்லாரும் ஓடி வராங்க. நம்ம மக்கள் வந்து வேலை எல்லாம் படிச்சுட்டு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வராங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த பேசிக் கூட அங்கே இல்லை. ஆனால் அங்கெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி முதல்ல இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் இப்போ ஐஐடி, என்ஐஐடி இதில் எல்லாம் டபுள் த அமௌண்ட் வந்து இன்டேக் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் அந்த மெடிக்கல் காலேஜோ சீட்டெல்லாம் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பீரியடில் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷமாக 1200 சீட்டு தான் தமிழ்நாட்டில் இருந்தது. மொத்த சீட்டே 10,000க்குள்ளே தான் இருந்தது மெடிக்கல் சீட்டு. அது மாதிரி ஐஐடி, இந்த ஐஐடியில் வந்து இப்போது ஷார்ட் கோர்சஸ், லேட்ரல் என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஒரு கோர்சஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஐஐடி கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து ஐஐடிக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதற்காக ஃபண்டு ஒதுக்கப்படும். அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரிசர்ச் லேபு ஒரு 50,000 ஸ்கூலில். ஸோ இதுக்கெல்லாம் ஃபண்டு. இது இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு 3% காலங்காலமாக இதாக இருந்துகிட்ருக்கு. அதை ஓரளவுக்கு ப்ரைவேட் எஜுகேஷன் வந்ததுனால இதை இது பண்ணுது. பட் அந்த காஸ்ட் வந்து மக்களுக்கு ஒரு சுமையாக போகுது. ஆகையினால் அந்த எஜுகேஷனுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஃபண்டு ஜாஸ்தியாக ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து அது நிச்சயமாக செயல்படும் நினைக்கிறேன். அந்த ஸ்கூலுக்கு அவங்க மெடிக்கல் காலேஜ், ஐஐடி எல்லாம் சொல்லி, என்ஐஐடி எல்லாமே நார்த் ஈஸ்டில் கொஞ்சம் நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்டர் ஏரியா எல்லாம். ஸோ அங்கே வந்து இன்னொன்று செக்யூரிட்டி ரீசன் வேறு, அதே சமயத்தில் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு வேறு. ஸோ அந்த எஜுகேஷனுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ், அது மாதிரி அக்ரிகல்ச்சர், ரூரல் மாநிலம், அதனால மேம்படுத்தக்கூடிய வகையிலான அறிவிப்பு பண்றீங்க. பெண்களுக்காகவும் அவங்க முக்கியமாக செஞ்சுருக்காங்க. பெண்கள் பேசுவோம், அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் தொடர்ந்து. சேகர் சார், இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆழமாக கவனிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, காப்பீட்டு துறையில் இப்போ அந்நிய முதலீடு 74% தான் இருக்குது. இது 100% நாங்கள் அந்நிய முதலீடை மாற்றுவதற்கான முடிவுகளை எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன புரிஞ்சுக்க முடியும் இதனால? இதனால் இந்த புரிதல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஓப்பன் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து காம்படேட்டிவ்னஸ் வந்து வேணும். நிறைய வந்து ஒரு காம்படேட்டிவ்னஸ் இருக்கும்போது தான் வந்து ரூரல் ஏரியாவிலலாம் நம்ம ரீச் அவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்சூரன்ஸுங்கிறது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமையும் வேறு இருக்குது. ஸோ இப்போ வந்து அதை வந்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு மொனாப்பொலியாக இருந்த வந்து ஒரு எல்ஐசி இல்லை வந்து ஒரு நேஷ்னல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிட்டடாக இருந்ததை இப்போ நீங்கள் ஓப்பன் அப் பண்ணும் போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து உருவாகிறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்டீஸ் இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு 100% கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபுல் 100% கொடுக்கறனால இங்கே இருக்க ப்ராஃபிட்டை எடுத்து இங்கே நீங்கள் அந்த ப்ரீமியத்தை இங்கே நீங்கள் வந்து வெல்ஃபேருக்கு, ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் வந்து அகெயின் வந்து மார்க்கெட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது. இன்டைரக்டாக வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தால் தான் அவங்க அந்த வர்றதுலேருந்து வந்து இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை டிவிடெண்ட்டோ வந்து லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை வந்து அந்த ப்ரீமியம் கிளைம் வரும்போது நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரெடிட் இன்சூரன்ஸுங்கிறது இங்கே ஒன்று கிடையாது. இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா லோன் வாங்குறவங்க வந்து திவால் ஆகணுங்கிறதுக்காக பிஸ்னஸை வந்து பண்ண மாட்டாங்க. பட் திவால் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் ஃபினான்ஷியல் கிரெடிட் இன்சூரன்ஸ்னு உண்டு, டெவலப் கண்ட்ரிலலாம் வந்து உண்டு. ஸோ இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எஃப்டிஐ மூலமாக வந்து இன்சூரன்ஸை வந்து இங்கே கொண்டு வரும்பொழுது முதலீடு மட்டுமல்ல, அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ், அவங்களுடைய நாலெட்ஜு, ஸோ இது வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு
நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் விரிவாக்கத்துக்கு இது வந்து ரொம்ப சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பிரீமியத்தை இங்கே யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க அவங்க. ஸோ என்னென்ன அந்த பிரீமியம் வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து அட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து எதுவும் கிளைம் வரல அப்படின்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போகலாம். இப்போ எந்த கிளைம் வராது இல்லை ப்ரொவிஷன் ஏதாவது கொடுத்துக்கணும். ஸோ கிளைம் வரலன்றது போது அந்த பிரீமியம் வந்து ப்ராஃபிட்டில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க அந்த ப்ராஃபிட்டோ இல்லை ப்ரீமியமோ என்ன வாட் எவர் இட் இஸ் கலெக்டட் இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமாக இருக்கணும். அப்படி 100% வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து வரும்பொழுது அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து வெளிப்பாட்டுத்தன்மையோடு இருக்கணுங்கிற ஒரு கிளாஸோடு வந்து பண்ணுறாங்க. அதனால் இது வந்து நிச்சயமாக நீண்டகால அடிப்படையில் ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரில் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பெரிய லெவலாக வந்து ஆகிறது மட்டும் இல்லாமல் எல்லா லெவல், அதாவது டயர் 2 டயர் 3 எல்லா பீப்புளுக்கும் வந்து இன்சூரன்ஸ்னால் என்னன்னு தெரியணும். அதனால அவருடைய அட்வான்டேஜ் என்ன, தனிநபர் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், ஜென்ரல் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம். ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து ஃபார்மர் வாங்குறாரு, அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ப்ராடக்ட்டை வந்து நான் ஒவ்வொரு தடவையும் வந்து நேஷனலைஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து சார்ந்திருக்காம ப்ரைவேட் இன்சூரன்ஸ் காம்படேட்டிவாக இருக்குன்னா அவர் தனியாக போய் அங்கே இன்சூரன்ஸை க்ராப் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பருவநிலைக்கு உட்பட்டு இருக்கிறோம், பலவிதமான ஏன்னா பெரிஷபிள் கூட்ஸில் வந்து பலவிதமான மாறுதல்கள்லாம் உட்பட்டு இருக்கு. ஸோ ஒரு கூட்ஸ் இங்கேருந்து அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா பெரிஷபிள் கூட்ஸ் நிச்சயமாக வந்து சேதமடைகிறது. அதுக்கு வந்து காப்பீடுங்கிறது ஒரு நிச்சயமாக பாதுகாப்பு. அதே மாதிரி வேர் ஹவுஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கும் இன்சூரன்ஸ் மூலமாக பாதுகாக்கலாம். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியுங்கிறது தான் வந்து அதனுடைய நோக்கம். அது இல்லாமல் வந்து நம்ம ஃபினான்ஷியல் கிரெடிட் இன்சூரன்ஸுங்கிறது இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து ஸ்லோவாக வந்து நம்ம ஃபேஸ்டு மேனரில் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கிரெடிட் இன்சூரன்ஸை வந்து கொண்டு வரும்பொழுது அதை வந்து கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைச்சிக்கிட்டே வரதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கும். ஸோ நீண்ட கால அடிப்படையில் இது ஒரு நல்ல ஒரு திட்டம். அதை செயல்முறைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை ரெகுலேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி பண்ணும்பொழுது அது என்ன நோக்கத்துக்காக நம்ம கொண்டு வந்தோமோ அந்த நோக்கம் சரியாக வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து செயல்படுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை மறுகட்டமைப்பு செய்வதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கோம் அப்படின்றது அந்த பட்ஜெட் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. ஒன்று, நம்ம எல்ஐசி பற்றி இப்போ பேசியிருந்தோம், அந்நிய முதலீடு. இன்னொன்று, தபால் நிலையங்கள் கிராமப்புறங்களில் இன்னும் நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம். வரவேற்புக்குரிய விஷயம் அப்படின்னாலும் கூட தபாலை தாண்டி சரக்குகளை கையாளக்கூடிய முனையமாக நாங்கள் தபால் நிலையங்களை மாற்ற போகிறோம். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய திட்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம நெட்வொர்க்லேயே பெரிய அதாவது கொரியர் வரத்துக்கு முன்னாடி எதுவாக இருக்கட்டும், நெட்வொர்க்கில் லார்ஜஸ்ட் நெட்வொர்க் வந்து தபால் துறை தான். வந்து ஒரு கிராமத்தில் இருக்க மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவருக்கு கூட லெட்டர் போய் சேரும் அப்படின்னா தபால் துறை மூலமாக தான் வந்து சேர்க்க முடியும். கொரியர் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஸோ இந்த தபால் துறை மூலமாக வந்து ஏன்னா இப்போ வந்து வெறும் லெட்டர் கொடுக்கறது இல்லை, வெறும் டாக்குமெண்ட்டை கொடுக்கறது மட்டும் தபால் துறையோட வேலை இல்லை. பியாண்ட் தட் ஒரு லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், ஒரு பொருளை கையாளுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ அந்த தபால் துறை போஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து வரவேற்க நிறைய கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அது மூலமாக நீங்கள் வந்து போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து சப்சிடியில் வந்து அதில் டைரெக்டாக கொடுக்கலாம், மானிட்டர் பண்ணலாம். அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, ஒரு தனிநபர் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறது டேட்டா எல்லாமே வந்து நமக்கு வந்து இப்போ தேவைப்படுது. நம்மளுடைய அந்த ஏஐன்ற ஒரு கான்செப்ட் இப்போ சார் சொன்னது போல் சைனா வந்து ரொம்ப வேகமாக அந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பின்தங்கி இருக்கோம். நம்ம ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு அந்த திறன் படைச்சவங்க. அவங்க இன்னும் வந்து நல்ல டெவலப் ஆகணும் அப்படின்னா இங்கே அந்த ஏஐங்கிறது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வந்து பல துறைகளில் வந்து அவங்க வளர்றதுக்கு உண்டான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதில். ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புங்கிறது இப்போ வந்து போஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கால நாள் ஒரு லாங் பீரியட்ல வந்து நிறைய நேஷனலைஸ்டு பேங்க் வந்து குறைச்சு இந்த போஸ்ட் பேங்க் மூலமா என்னன்னா சிறிய அதாவது நடுத்தர மக்கள் எல்லாம் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். அந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் வழியா வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வந்து அட்ரஸ் பண்ண முடியும். நிறைய ஸ்கீம்ஸை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய தகவல்கள் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய கிசான் அந்த பெனிஃபிட் ஸ்கீம், அக்ரிகல்ச்சரல் ஸ்கீமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து போஸ்ட் பேங்க் மூலமாக கொண்டு போகும்பொழுது அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க், அந்த போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு
ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது லோக்கலில் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லேருந்து எஜுகேஷனல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து அது மூலமாக வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால அது கிராமத்துக்கெல்லாம் நிறைய கொண்டு போகணும். இல்லாத இடத்துல வந்து துரிதமாக செயல்படணும். டெக்னாலஜி ஃபுல்லாக இன்டகிரேட் ஆகணும். இப்போ நான் வந்து இங்கே அர்பனில் நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு மலைப்பிரதேசத்தில் ஒரு ரிமோட் வில்லேஜில் போனாலும் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து வசதிகள் வந்து இருக்கணும். அதுக்கு நம்ம டெக்னாலஜி வந்து சாதகமாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லாரையும் வந்து ஒருங்கிணைந்த டெவலப்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் வந்து நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமாக. இன்ஃபேக்ட் இந்த எல்லா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டையுமே வந்து போஸ்ட் பேங்க் எதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அண்டர் ரெப்ரசன்டட் பேங்க் இருக்கோ, அண்டர் பேங்கிங் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் இந்த போஸ்ட் பேங்க் வந்து ரோல் பிளே பண்ணி நாட் ஓன்லி பேங்கிங் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கம்யூனிகேஷனையும் வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், அந்த கிராமத்தில் இருக்கிறவர் படிக்கணும்னு நினைக்கிறவர் அது மூலமாக இன்ஃபர்மேஷனை இது பண்ணி இப்போ வந்து இப்போ சில இடங்களில் வந்து ஐஐடிலாம் உருவாகுது, அந்த இடத்துல எப்படி நான் வந்து அந்த சீட்டை வந்து இது பண்ணுறது, இப்படிங்கிற டேட்டாவெல்லாம் வந்து நம்ம கொடுக்க இளைஞர் சக்தி வந்து நிச்சயமாக வந்து ஒரு நாலேஜ் சக்தியாக மாறதுக்கு எதிர்கால கட்டமைப்பை திட்டமிட்டு தான் அந்த அறிவிப்பு இருக்கு சொல்றீங்க. சரி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர் சீனிவாசன் சார், நான் உங்களை வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹசீனா சையத், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஹசீனா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போதே எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. எப்படி பார்க்குது இந்த நிதிநிலை அறிக்கையை காங்கிரஸ்? இது வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய வரவு செலவுகளை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது தான் மெயினா ஒரு பட்ஜெட்டோட நோக்கம். பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட் கிடையாது. பட் அதை ஒரு ஈவெண்டாவே வந்து காலகாலமா நம்ம நடத்திட்டு வரோம். ஓகே, பட் அது ஈவெண்ட்டுக்கும் மாறுபட்டு இப்ப வந்து பட்ஜெட்டா அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அது வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் அப்படின்ட்டு. 2024க்கான பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஆந்திராவை வந்து சென்டர் பண்ணிய பட்ஜெட்டா இருந்தது. 2025வது தற்போதைய பட்ஜெட் வந்து பீகார் சென்ட்ரலைஸ் பண்ற ஒரு பட்ஜெட்டா இருக்கு. அரை மணி நேரத்துல 4 வாட்டி பீகாரோட எடிஷன் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிடுகிறார். 2026ஓட பட்ஜெட் யூபி பட்ஜெட்டா இருக்கும். 2027ஓட பட்ஜெட் வந்து குஜராத் பட்ஜெட்டா இருக்கும். எங்கெல்லாம் இந்த நார்தர்ன் பெல்ட் இவங்களுக்கு வந்து ஃபேவரபிளான பெல்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி பட்ஜெட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் அன் அட்வைசபிள் திங். இதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அலோகேட் பண்ணிருக்காங்க, போன ஆண்டு இவங்க ஒதுக்குன அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, இதுல குறிப்பிடப்படக்கூடிய நிறைய பட்ஜெட் சினாப்சிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2029 வரைக்குமே வந்து இவங்களால அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியாது. அத்தனை டைம் ஆகும், அத்தனை டென்யூர் ஆகும் அப்படிங்கறது பட்ஜெட் வந்து தெளிவா சொல்லுது. ஸோ ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கான பட்ஜெட்டா இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு என்ன, கர்நாடகா பத்தி ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல, தமிழ்நாட்டுக்கு என்ன, ஆந்திராக்கு என்ன, கர்நாடகாக்கு என்ன அப்படின்ட்டு எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட் தான் வந்து சென்ட்ரல் பட்ஜெட்ல வந்து சென்ட்ரல் தொகுப்புல வந்து பிரசன்ட் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் ஐ வாஷ் மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து டாக்ஸ் ரிபேட் வந்து உங்களுக்கு 12 லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் வேவரிங் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பட்ஜெட்டோட ஒரு ஹைலைட்டா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு ஒரு மென்ஷனிங்கும் இல்லை, ஓவராலா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்க்கு, ஓவராலா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, ஓவராலா மைனாரிட்டிஸ் வெல்ஃபேருக்கு, ஓவராலா தலித் வெல்ஃபேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் ஓரியன்டா ஒண்ணுமே இல்ல. பழைய ஸ்கீமை வந்து புது ஸ்கீமா பேர் மாத்தி சொல்லியிருக்காங்களா, இல்ல புது ஸ்கீமை வந்து 2029 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னா வந்து எதுக்காக இவங்களோட இந்த பட்ஜெட் பிரசன்டேஷன்? சோ ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு நீங்க அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பட்ஜெட் இல்லங்க, இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டா எங்க இருக்கு? எக்கனாமிக் ரிஃபர்மேஷன் எங்க இருக்கு? வளர்ந்த நாடுகள் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் பட்ஜெட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் பிரசன்டேஷன் இன் தி பார்லிமெண்ட். அது வந்து ஒரு ஈவெண்டா பண்ண மாட்டாங்க. இங்க வந்து நிறைய ஆட்சிகள் நடந்திருக்கு. நிறைய ஆட்சிகளை பட்ஜெட் வந்து ஹல்வாலாம் செய்வாங்க, ஈவெண்டா வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே.
பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப முழுக்க முழுக்க இது ஈவெண்ட்டுக்கு மேற்பட்டு எலெக்ஷன் மேனிபெஸ்டோவா பட்ஜெட்டை வந்து இவங்க பிரசன்ட் பண்றது எப்படி நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னுட்டு புரியல, சீரியஸாவே புரியல. நீங்க எக்கனாமிக் ரெஃபார்மர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்லாம் வந்து அவங்க அலோகேட் பண்ணி முடிச்சுட்டாங்களா, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல எவ்வளவு ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட்க்கு சரண்டர் ஆயிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நிர்பயா ஸ்கீம், ஒரே ஒரு ஸ்கீம் பத்தி மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா, நிர்பயா ஸ்கீம்ல எங்கேயுமே மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனுக்கே வரதில்லை. நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல ஸ்காலர்ஷிப்பை வந்து காலேஜஸ்க்கு வந்து அலாட் பண்ணிடுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க. பிகாஸ் சென்ட்ரலோட அந்த தொகுப்புல இருந்து குழந்தைங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்ட்ஸ் கூட ரிலீஸ் பண்றது கிடையாது. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி. இந்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன பெருசா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? இந்த ஸ்பைனல் கார்டு ஆஃப் தி கண்ட்ரி, அவங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பெருசா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கன்னா இல்ல. இது பேசிக்கலா கார்பரேட் செக்டார பாசிஃபை பண்றதுக்கான ஒரு பட்ஜெட் ஆகவும் எலெக்ஷனை போக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய பட்ஜெட் ஆகவும் தான் இது இருக்குதே ஒழிய ஒரு சாமானிய மக்களுக்கு, நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கு, நம்மளோட நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு, நம்ம நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, இந்த நாட்டோட ரியலாவே சஃபர் ஆகி கொண்டிருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு, ஸ்மால் அண்ட் மிடில் ஸ்கேல் செக்டார்ஸ்க்கு, பிளாட்ஃபார்ம்ல தொழில் பண்ற தொழிலாளர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் வருது? நீங்க எவ்வளவு காசை கொண்டு போய் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட எவ்வளவு சேவிங்க நீங்க சேர்க்கிறீங்களோ அதுதான் மார்க்கெட்ல இன் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு வரப்போகுது. அந்த எக்ஸ்பென்சஸ பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளிக்கு வந்து வசதி வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து அந்த ஆட்டோல போகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஊழியருக்கு வந்து அந்த growth. வேற அவங்களோட அந்த சேவிங் கெப்பாசிட்டியே அவங்களோட கையை வந்து ஒடுக்கும் போது இல்ல ஹசினா இல்ல இப்போ பீகார்ன்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டதுனால மட்டுமே, இல்ல பீகாருக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு வெளியிடப்பட்ட அறிவிப்புகளால மட்டுமே இந்த ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கையை மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் அப்படின்னு குற்றம் சாட்டிட முடியுமா? இன்னும் ஏராளமான அறிவிப்புகள் இருக்கு. வடகிழக்குல பழங்குடியின மேம்பாட்டுல தொடங்கி இன்னும் ஏராளமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்களே. உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் 1/2 மணி நேரத்துலன்னா நீங்க பிரியாணின்னு தான் சொல்லுவீங்க. 1/2 மணி நேரத்துல 4 தடவை பீகாரோட தொகுப்பு. பீகார் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல ஒரு அங்கம் தானே ஒழிய பீகார் அப்படின்றது இந்த நாட்டோட ஹார்ட் அண்ட் சோல் கிடையாது. சரிங்களா? பீகார வந்து நீங்க ஒரு வாட்டி குறிப்பிட்டுட்டு நீங்க அதுக்கான தொகுப்பை ஒரே ஒரு தரம் வந்து நீங்க குறிப்பிட்டு விட்டுட்டு இருந்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வந்து முன்வைக்க போறது இல்லை. இது குற்றச்சாட்டு கிடையாது, நிதர்சன உண்மை. 1/2 மணி நேரத்துல பினான்ஸ் மினிஸ்டர் 4 வாட்டி பீகாருக்கான தொகுப்பை சொல்றாங்க அப்படின்னா இது எலெக்ஷன் மேனிபெஸ்டோ எல்லாமே என்ன? போன வாட்டி என்ன சொன்னாங்க? 2024 வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஆந்திரா நாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக ஆந்திரா. சரிங்களா? சோ இந்த பட்ஜெட்ல வந்து பீகார் எலெக்ஷனை போக்கஸ் பண்ணி ஷார்ட்லி வரப்போகுது 4 மாசத்துல பீகார் எலெக்ஷனை போக்கஸ் பண்ணி பீகார் அப்படிங்கிறாங்க. சோ இட்ஸ் நாட் an எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. மக்களோட டாக்ஸ் பணம், உங்களோட வரி பணம், என்னோட வரி பணம், சாமானியர்களோட வரி பணத்தை எல்லாரும் பத்து கொடுங்க. நேஷனல் கலாமிட்டி ஏற்படும் போது தமிழ்நாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கான அந்த ஃப்ளட் வந்தப்போ நம்மளோட தொகுப்பை வந்து நம்ம அந்த அளவுக்கு இவர்கள்கிட்ட கெஞ்சி பெற வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ தரல. சரிங்களா? சோ நம்ம டாக்ஸ் பே பண்றோம், ரைட்ஃபுல்லா அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான டாக்ஸ பே பண்ணதுக்கு அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுங்க. நாங்க வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டு கொண்டு வரல. நீங்க வந்து ஒரு மத்திய அரசா செயல் பண்றீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுங்க. காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரி, காங்கிரஸ் அலையன்ஸ் ஆள்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரி, நீங்க எலெக்ஷன் போக்கஸ் பண்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரி, யூபிக்கு ஒரு மாதிரி, இப்படி பட்ஜெட் கொடுத்தா எப்படி அது செல்லுபடியாகும்? இப்படி மாநில அரசுகள் வந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் கொடுப்பாங்க. நிறைய இடத்துல ஸ்காலர்ஷிப்போட இந்த ப்ராப்ளம்னால டிசிஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க காலேஜஸ்ல. கவர்மெண்ட் பண்ற ப்ராப்ளம்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தா தானே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். சரி ஹசினா, நான் வரேன். உங்களுடைய ஆடியோல சின்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி நான் வரேன். சீனிவாசன் சார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹசினா பேசும்போது ஒரு 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 பலமான குற்றச்சாட்டை நிதிநிலை அறிக்கை மீது சுமட்டி இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இது பிஜேபியோடைய மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு சிங்கிள் வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கை அப்படித்தான் இருந்துச்சா? அவங்க வந்து அரசியல்வாதியாகவும் அரசியல் கட்சியை நீங்க சொல்லுங்க. அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருக்கணும். நான் வந்து அரசியல் கேள்விகளுக்கு சாதாரணமாக பதில் சொல்வதில்லை. இது அவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஸ்வீப் பட்ஜெட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த 12 லட்சம் தான் அடுத்த 6 மாதத்திற்கு உண்டான
பேசு பொருளாக இருக்கும். இருக்கும். இது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, பொருளாதாரத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே இன்னொரு 3-4 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது. வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாயை வந்து அடிப்படையிலும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் 25,000 கூட்டிகிட்டு வருவான்னு பார்த்தாங்க. ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக 7 லட்சத்துலேருந்து 12 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டதுனால மற்ற எல்லா எதிர்ப்பு சிந்தனைகளும் அடிபட்டு போய்விடும். நான் வந்து கட்சி சார்ந்து பேசலை. எப்பொழுதுமே பட்ஜெட்டில் என்னுடைய வருமானத்திற்கு என்ன வரி விதிக்கிறார்கள், எனக்கு என்ன சலுகை கிடைத்திருக்கிறது என்று பார்ப்போம். 7 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் இருந்த பொழுது மக்களிடையே இருந்த எதிர்பார்ப்பு ஒருவருடைய சம்பளத்தை ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது 5 லட்சத்துக்கு கீழே வந்தால் டாக்ஸே கிடையாது, 5 லட்சத்துக்கு மேலே போனால் டாக்ஸுங்கிறது தான் இந்த புதிய திட்டத்தின் கீழே இருப்பது. அதனால் எல்லாருக்கும் 5 லட்சத்திற்கு கீழே கொண்டு வந்துட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் சலுகை மூலமாக கொடுக்க முடியுமான்னு பார்த்தாங்க. அதற்குண்டான அடைப்புகளையும் மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனால் இந்த 12 லட்சம் என்பது இது ஒரு பெரிய ஸ்வீப்பாக இருக்கலாம். 2 கோணத்தில் பார்க்கலாம். ஒரு கோணம் அரசியல், இந்த மாநிலத்தில் தேர்தல், அதில் அவர்களுக்கு உண்டான ஓட்டு என்று பார்ப்பது அரசியல் நோக்கு. அதில் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது அவங்களுக்கு உண்டான எதிர்க்கட்சிக்கே உண்டான ஒரு பார்வையாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு புறத்தில் இதில் இருக்கிறத பார்க்கலாம். 3 விஷயங்களை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, வீட்டு வசதி கடன் வாங்கி இருப்பவர்களுக்கு அவர்களே குடியிருந்தால் கடந்த வருட பட்ஜெட்டில் அதற்கு கட்டின வட்டிக்கு எந்த விதமான சலுகையும் இல்லாமல் இருந்தது. அவர் வாடகைக்கு விட்டிருந்தால் அதில் சலுகை கிடைக்கும். ஆனால் வாடகை வருமானத்தை ஏற்றி இந்த சலுகையை பெறுகின்ற பொழுது சில சமயம் அந்த நஷ்டம் தான் இருக்கும். அதில் காட்ட முடியாது. வாடகைக்கே விட்டிருந்தாருன்னா கூட அதை வாடகை காட்டாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை இந்த 12 லட்சம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. 8% 10%, ஆளுங்கட்சி 8% இன்ஃப்ளேஷன் சொல்லும், எதிர்கட்சிகள் 10% என்று சொல்லும். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் 9ன்னு வச்சுப்போம். இந்த 9% இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தை இந்த 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் கணக்கில் கொண்டு விட்டது. இதை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதற்குண்டான காரணம் எலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வருமான வரித்துறையின் மூலமாக வசூல் செய்யப்படுகின்ற தொகையானது ஒரு பெரிய வருமானமாக அவர்களுக்கு இல்லை. இந்த 80,000 ரூபாயை இவர்கள், அதாவது ஒரு வரியில் சேமிப்பதை அவர்களிடம் கொடுத்து விட்டால் 12 மாதத்துக்கு 80,000 ரூபாய் ஏறத்தாழ இப்போ சேவ் பண்ண போகிறார். கூடுதலாக அதை 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. டாக்ஸே கட்டாதனால 1 லட்சம்னா அவர் 1 லட்சத்தை ஒரு வருடத்தில் தனக்கு பிடித்தமான பொருள்கள் மீது செலவழிக்க போகிறார். அங்கே ஜிஎஸ்டி வரும். மெல்ல மெல்ல இது என்ன நடக்கும் என்றால் வருமான வரி என்பது மிகச் சிறியதாகவும் ஆகி மறைமுக வரிகளான இன்டைரக்ட் டாக்ஸஸை நோக்கி நம்முடைய சமுதாயத்தை தள்ளும். இப்போது போன வருடம்லாம் புதிய திட்டமாக பழைய திட்டமானு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் புதிய திட்டத்துக்கு கீழே தாங்களே வந்துட்டாங்க. போன வருஷம் பட்ஜெட்டும் பொழுது ஒரு பெரிய ஹலூபுலு இருந்தது. என்ன, கேபிட்டல் கெயின்ஸுன்றதில் இண்டெக்ஸேஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இண்டெக்ஸேஷனுடைய சாய்ஸை உங்ககிட்ட விட்டுடுறேன், நீங்கள் இண்டெக்ஸேஷன் வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்காமல் இருக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா 20%, வச்சுக்கலை அப்படின்னா 12%ன்னு கணக்கு போட்டு பார்க்கின்ற பொழுது 12% எல்லோருக்கும் லாபகரமாக இருந்தது. ஆதலால் அரசியல் பார்வை என்பதை விட்டுவிட்டு பொருளாதார பார்வை என்று பார்த்தால், நான் அரசியல் பார்வையெல்லாம் தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு உண்டானது. எனக்கு அந்த இடத்துல விளையாடுறதுக்கு நான் ஓரமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறவன். நான் பொருளாதாரத்தில் மக்களிடையே பணத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பது என்பது எனக்கு உண்டான வழியிலே நான் செலவு செய்வேன். நான் வரியாக கட்டிவிட்டால் அந்த வரியில் எனக்கு மறைமுகமான ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் நானே செலவு செய்கின்ற போது அந்த பலன் நேரடியாக எனக்கு கிடைக்கும். எனக்கு இந்த வழியில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட இன்னொரு வழியில் கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்றத மத்திய அரசு பார்த்துட்டாங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன்னே, இங்கே ஒரு 10 ரூபாய் நோட்டை போட்டுட்டு அதுக்கு சுற்றி ஒரு 5 போலீஸை ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து இந்த 10 ரூபாயை பாதுகாத்துருன்னு சொன்னால் அது என்ன மாதிரி இருக்குமோ அப்படி தான் வருமான வரித்துறை. அதில் இருக்கிற வசூல் போயாச்சு. அது ஒன்றும் ஒரு பெரிய அளவுக்கு அது பெரிய கான்ட்ரிபியூஷனை பண்ணலை. அதனால் மற்ற இடங்களில் இது எல்லாரும் இது ஒரு பெரிய பேசுபொருள். இது ஒரு சுனாமி மாதிரி யாருமே எதிர்பார்க்காது. காலையில் 9 மணிக்கு நான் பேசியது 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரும்.
அதை வந்து கையில் வச்சுருப்பாங்க இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அதனால் இது 12 லட்சம் கொண்டு போயிருப்பதுனால இன்னொன்று 12 லட்சத்திலிருந்து நகர்வதற்கு இன்னும் 2, 3, 4, 5 வருடங்கள் ஆகிவிடும். ஆமாம், 12 லட்சத்துக்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்க. 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருப்பவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குது என்பதை 1 லட்சத்துக்கு மேல் சம்பளம் வாங்காத எல்லாருமே நீ கட்டினா என்ன, ஏன் நீ தான் 1 லட்சத்துக்கு மேலே வாங்குறிய கட்டன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால் இது ஒரு பொலிட்டிக்கல் மூவாக பார்க்குறவங்க பார்க்கலாம். ஆனால் பொருளாதாரத்தில் இது செலவினத்தை கூட்டி நடந்திருப்பதில் ஏறக்கூடிய எதிர்மறையை என்று சொல்லக்கூடியது மெல்ல மெல்ல நாம் சேமிப்பு என்கின்ற ஒரு மனோபாவத்திலிருந்து, என்னுடைய தலைமுறை என்னுடைய முந்தைய தலைமுறை எல்லாம் சேமிப்பு என்கிற பாவத்திலிருந்து நகர்ந்து செலவுகள் என்று நாம் வந்து விடுகிறோம். எல்லாமே செலவு பண்ணுறது நமக்கு சந்தோஷமான எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க. ஆமாம், சேமிக்கணுங்கிறது அந்த கான்செப்ட்லேருந்து நாம் எப்படி வந்துட்டோம்னா, எனக்கு சலுகை கொடுத்தியான சேமிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சலுகையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் செலவழிச்சிக்கிட்டே இருக்கிறேன்ற மனோபாவத்துக்கு வந்தோம். அதுக்கு அடுத்து உட்காந்துருக்கிறவருடைய பிறப்பிடத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா சேமிப்புக்குன்னே உண்டான இடம் அது. அவங்களே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்துட்டாங்களோன்னு தோணி போகும். ஓகே, ராஜலட்சுமி மேடம், ஹசீனாவுடைய குற்றச்சாட்டு, சாருடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? ரசிகா அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா ஒரு 19 ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடோட இருந்தால் இப்போவுமே வெளிநடப்பு காங்கிரஸ் எடுக்கலாம். அவங்க 19 சொல்லலை. இப்போ நான் ரொம்ப தெளிவாகவே கேட்குறேன். 1 மணி நேரம் 10 நிமிஷம் வாசிச்சிருக்காங்க. அதுதான் மேடம் நானே கேட்குறேன். எனக்கு ஃபோன் சொல்றதுக்கு பேசுற வார்த்தைகளை நாகரிகமா பேசுங்க. நான் என்னோட கருத்தை வச்சிருக்கேன்னா சரி, ஓகே, நான் கேட்குறேன். அதுக்கு உரிமை இருக்கே ஒழிய போன் சொல்றோம் புறம் பேசுறோம். உங்களுக்கு எவ்வளவு பேச உரிமை இருக்குதோ அத மாதிரி எனக்கு பேச உரிமை இருக்கு. நீங்க பேசும்போது நான் இடையில வரல, அத மாதிரி நான் பேசும்போது நீங்க வந்து பேசக்கூடாது. அதுதான் ஒரு சபை நாகரிகம். நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ராஜலட்சுமி மேடம் அவங்க 19 சொல்ல, சரி நான் ரொம்ப நாகரிகமாக சொல்ல, அவங்க வந்து ஏதோ தரவுகள் இல்லாத அடிப்படையில் இல்லை யாரோ சொன்ன கதைகளை கேட்டு சொல்லலை. நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் பேசும்போது பீகாருக்கு அந்த 7 திட்டங்கள், அவங்க 4ன்னு சொல்லியிருந்தாங்க, அது 7 திட்டங்கள் இப்போ வரைக்கும் 7 திட்டங்களை பீகார்னு குறிப்பிட்டு ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு துறைகள் சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. ஏன் பீகாருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை வேற மாநிலங்களுக்கு கொடுக்க முடியல? ஏன்னா பீகார்ல தேர்தல் வருது இல்லையா அப்படின்றத கேட்கறாங்க. இது ரொம்ப லாஜிக்கான கேள்வி தானே இருக்கு. இப்ப நார்த் ஈஸ்ட் பத்தி திட்டங்கள் சொன்னாங்களா? சரி, ஓகே, நார்த் ஈஸ்ட்ல எந்த ஸ்டேட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க அதான் அவங்க கேட்கறாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் பீகாரை விட வளர்ச்சி அடையாத மாநிலமா இருக்கு. நீங்க நார்த் ஈஸ்ட்டுக்கு இது மாதிரி என்ன அறிவிப்புகள் கொடுத்துருக்கீங்க? அதிகபட்சம் ஹெலிபேட் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நார்த் ஈஸ்ட்ல என்ன பண்ண முடியுமோ அதை சொல்லியிருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், நார்த் ஈஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி சொல்லி ஒரு மாநிலம் தேவைப்பட்டதுன்னா அதை சொல்லியிருக்காங்க. இப்போ பீகார் நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதனால ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டேன். பீகார் எவ்வளவு பிமாறு மாநிலங்களில் ஒன்று பீகார். அதை அப்படியே வச்சிருந்த கொடுமை வந்து தப்பானது. எல்லா மாநிலங்கள் மாதிரி இந்த பீகார் உத்தரப்பிரதேசலாம் டெவலப் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொல்லுவேன் வந்து இன்னும் 20 வருஷம் ஆகும் அவங்க இந்த நிலைமைக்கு வரணும்னா அப்படின்னு. அது வந்து பிஜேபியோட கணிப்பு. அது அவ்வளோத்துக்குள்ளேயாவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டோங்கிறது. ஆனால் அந்த மாநிலங்கள்லாம் இன்னும் நம்ம தமிழ்நாடு மாதிரி வர்றதுக்கு 40 ஆண்டு ஆகணும் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அடுத்தது பெண்களுக்காக திட்டங்கள் அறிவித்திருக்காங்க. அடுத்தது பெண்களுக்காக இந்த அங்கன்வாடிகள் இதெல்லாம் 1 crore அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் 5 லட்சம் ரூபா பெண்களுக்கு எம்எஸ்எம்இக்கு, அதுவும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. ஆகையினால நம்ம எதிர்பார்த்தபடி அடுத்த ஐயா இவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து செலவினங்களை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நாங்கள் விசிய சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லுவோம். அதில் வந்து இன்கம் கூடுனா தான் கன்சம்ஷன் கூடும், சேவிங்ஸ் கூடும், இன்வெஸ்ட்மெண்ட் கூடும், அதே சமயத்தில் எம்ப்ளாய்மெண்ட் கூடும், மறுபடியும் வருமானம் கூடும். ரைட்டா? இது மாதிரி இதில் வந்து கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்திய நாட்டில். ஏன்னா சேவிங்ஸ் கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் எப்போவுமே 20-25% ஒரு அலார்மிங் ரேட் அதிகப்படியான ஒரு சேவிங். அதுதான் வந்து நாட்டையும் ஓரளவு காப்பாற்றுதுங்கிறது உண்மை. ஆனால் அந்த செலவினங்கள் மக்கள் நீங்கள் சீனிவாசன் சொன்ன கருத்துக்கு நீங்கள் அப்படியே வரீங்க. சேவிங்ஸ் அதிகமாக இருக்குது,
அதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க அதான் வரீங்க இல்லையா? சேவிங்ஸ் அதிகமாக இப்போ மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாகவே நம்ம மக்களுக்கு சேமிக்கிறது. இப்போ செலவழிங்க மக்களேன்னு ஒரு கோட்பாடு கொண்டு வர வேண்டிய நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஏன்னா சொல்லாம இப்படி நம்மளுடைய டிமாண்ட், லோக்கல் டிமாண்ட் அதிகரிக்கணும். அப்பொழுதுதான் நாட்டில் வந்து அந்த பண சுழற்சி ஏற்படும். ஆகையால் இன்னைக்கு கன்சம்ஷனை அதிகரிக்கிறதுக்காக இந்த பம்ப் பிரைமிங் எஃபெக்ட் மாதிரி இந்த கிஷான் கார்டு இதில் எல்லாம் பணம் போட்டு அவங்களுக்கு வந்து பணம் அதிகரித்து அவர்கள் வந்து செலவு அதிகரிக்கும் போது, பொதுமக்கள் செலவை அதிகரிக்கும் பொழுது தான் நாட்டின் வளமும் கூடும், நாட்டில் வேலை வாய்ப்பும் கூடும். இன்றைக்கி வந்து லேட்ரலாக ரெண்டு பக்கத்துலேயும் இது பண்ணோன்னாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஒரு 50% அதிகரிக்கணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதற்கு எப்படி வழிமுறை பண்ண வேண்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் கொண்டு வரணும். ஈவன் டிஃபென்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கு தமிழ் இது கவர்மெண்ட்டை. அதே மாதிரி அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் இங்கே வந்து டிமாண்டு, நம்ம இந்தியா வந்து மக்கள் தொகை அதிகமான நாடு, வளங்கள் அதிகமான நாடு. அந்த மக்கள் தொகை அதிகமான நாடு, நம்ம லோக்கல் டிமாண்ட் வந்து புஷ் பண்ணாதான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து கன்சம்ஷன் வந்து இந்தியன் கன்சம்ஷனாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த கன்சம்ஷன் ட்ரெண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தடவை பட்ஜெட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கிறது இந்த கன்சம்ஷன் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும், அவங்களுக்கு இன்கம் கொடுத்து கன்சம்ஷன் டிமாண்டை புஷ் பண்ணணும். அந்த பம்ப் பிரைமிங், பம்ப் அடித்தா தான், தண்ணி அடித்தா தான் அடுத்தது அது சர்க்குலேஷன் நிறையா வரும். அந்த எஃபெக்ட் தான் எக்கனாமிக்ஸில் சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம பார்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ், இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இந்த தடவை பட்ஜெட்டில் முக்கியமாக குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இது ரெண்டுக்கும் சைட் லைன் பண்ணி தான் இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு சொன்ன மாதிரி 12 லட்சத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் பில்லு வரும்போது இன்னும் என்னென்ன அதில் கன்செஷன் வருது, எவ்வளோ இலகுவாகுது, இன்னும் ரொம்ப இலகுவாவதற்காக சாத்தியக்கூறு தான் நமக்கு வந்து இருக்க போகிறது. ஆகையினால் நம்ம இன்னும் எதிர்பார்க்கலாம். மக்கள் நுகர்வதற்கும் நுகர்வு செலவு பண்ணுவதற்கும் அதிக பணம் கிடைப்பதற்கு, அதிக வருமானம் கிடைப்பதற்கு, மக்கள் கையில் அதிக பணம் புழங்குவதற்காக இன்னைக்கு வந்து இந்த இவையெல்லாம் எடுத்து கொண்டு போகிறது. நம்மளுடைய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், நம்மளுடைய டாக்ஸேஷன் பாலிசி, இன்கம் டாக்ஸ் எப்படி கன்செஷன் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவை எல்லாமே அதை நோக்கி எடுத்துகிட்டு கொண்டு போகுது. ஓகே கண்ணன் சார், இப்போது ராஜலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பை செலவினத்துக்கு தள்ளுறாங்க. ஆனால் நமக்கான வருவாயை அதிகரிப்பதற்கோ அல்லது வேலை வாய்ப்புகளை இன்னும் கூடுதலா உயர்த்தி இருப்பதற்கான திட்டங்கள் மத்திய அரசு அறிவிப்பு ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். அது வந்து எப்பவுமே நம்மளுடைய வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் போகும். அது முடக்கப்பட்ட முதலீடா இருந்துடக்கூடாதுங்கிறது தான். இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டா பரவாயில்ல, அது வெளியே வந்துடணும், பணம் வந்து அப்படி பதுங்கிடக்கூடாது, அதுதான் முக்கியம். சரி, ஓகே சார். அதான் சார் ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்லிடுறேன். 2017-18 நடத்தப்பட்ட சமூக பொருளாதார ஆய்வின்படி 90% குடும்பங்கள் மாதம் 25,000க்கு குறைவாக செலவு பண்ணுறாங்க. 2% மக்கள் மட்டும்தான் 50,000க்கு மேலே செலவு பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்குறச்சே அந்த 90%ன்றது ஒரு 85% இருக்கலாம், இந்த 2%ன்றது ஒரு 4% மாறி இருக்கலாம். ஸோ பார்க்குறச்சே நம்ம வந்து இந்த இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே அதுதான் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். 140 கோடி மக்கள் இருக்கிறதுல இண்டிவிஜுவல் டேக்ஸ் பே சப்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 கோடி பேர் தான். அதில் டேக்ஸ் பே பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ரெஜிம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, இந்த பார்டரை 7 to 12 lakhs நீங்கள் மாற்றுறதுனால இந்த 1.5 கோடி பேருன்றது இன்னும் குறைஞ்சிரும். மேபி ஒரு 1 கோடி பேராவோ இல்லை 1.20 இல்லை 1.25 கோடி மக்களாவோ தான் அது மாறப்போகுது. அதனால் ஒரு பெரிய ரிஃபார்ம் வந்துடும், பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்றதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் பொருளாதார ஆய்வறிக்கை 2025 நம்ம கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் சார், அவர் சொன்ன கணக்குப்படி எடுத்து பார்ப்போம். 2024-25 பட்ஜெட் படி நம்மளோட வளர்ச்சி விகிதம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தாங்கன்னா 6.8% கரண்ட் இயர் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது 6.4%. ஸோ ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், நீங்கள் பெருமைப்படலாம். ஆனால் அப்படி இல்லை. 2023-24 நம்மளோட ஜிடிபியோட வளர்ச்சி விகிதம் 8.2%. ஆனால் இன்றைக்கி நம்ம 6.4% இருக்கோம். அப்போது ரொம்ப டிராஸ்டிக்காக நம்ம குறைஞ்சிருக்கோம். ஸோ வளர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம வந்து அண்டை மாநிலங்களோட பண்ண வர்த்தகம் படிப்படியாக குறைஞ்சிருக்கு. நம்ம வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி இல்லை. நம்மளுடைய வர்த்தகம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இத்தனைக்கும் அண்டை மாடுகளோட பாதுகாப்பு ரீதியிலையும் நமக்கு பிரச்சனை இருக்குது, வர்த்தகமும் குறைஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட எல்லா வளங்களும் இருக்குன்ட்டு சகோதரியும் சொன்னாங்க.
ஸோ ஆனால் அப்படி இருக்கிற வளங்களை நம்மளால் எக்ஸ்போர்ட்டோ பண்ண முடியல, இம்போர்ட்டும் பண்ண முடியல. ரெண்டாவது 100% அந்நிய மூலதனம் என்றைக்குமே இருந்தாலும் ஆபத்து. ஏன்னா நேற்று வந்து நம்ம பிரசிடென்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா திட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஏன் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 100% உள்ளே கொண்டு வரீங்க? அது கொண்டு வராதிங்க. என்றைக்காக இருந்தாலுமே அது நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நமக்கு நாமே வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் 50% மேலே போகுது அப்படின்னாலே அது ரிஸ்க். ஏன் இப்போ பேங்கிங் செக்டாரில் நீங்கள் டோட்டலாக எல்லாமே உள்ளே கொண்டு வரலாமே? அப்படி இல்லை. நீங்கள் இதனால் பலன்கள் கிடைக்குமானா கிடைக்கும், நான் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி வருது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா கஸ்டமர்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படி ஒரு ஜியோ வந்து திடீர்னு உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு டெலிகாம் லைனில் உள்ளே வந்த உடனே ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோமோ, எப்படி வந்து ஒரு பிஎஸ்என்எல் காணாமடிக்கப்பட்டதோ அப்போ வந்து ஒரு பொதுத்துறை நினைவங்கள் அழிக்கப்பட்டு தான் தனியார் நிறுவனங்கள் மேலே வளரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை. இன்றைக்கி பிஎஸ்என்எல்ல தேடுறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தனியார் நிறுவனங்கள் அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் கன்சியூமர் அமௌண்ட்டை வந்து எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறாங்க, உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது பாதிக்கப்படுறது எங்கே அப்படின்னா அதே மத்தியத்தர கீழ்த்தட்டு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2032க்குள்ளே இந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.5% புதிய விவசாயம் அல்லாத வேலைகளை உருவாக்கணும்னு அவரே சொல்கிறார். ஸோ எங்கே நமக்கு சோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சியிலையும் பசுமை புரட்சியிலையும் தான் நமக்கு ஹையஸ்ட் சோர்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே தான் 1 போட்டால் 100 எடுக்க முடியும். அதாவது தகுந்த சூழ்நிலை அமைப்புகள் நம்மளுடைய பருவகால அமைப்புகள்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் வெண்மை புரட்சியும் பண்ண முடியும், பசுமை புரட்சியும் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் இதில் நம்ம மெயினாக சொல்லிக்கிட்டு இருக்குது. அடுத்து இவங்க வந்து சொல்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இறக்கக்கூடிய பேட்டரிக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற லித்தியம் பேட்டரிக்கு வரிச்சலுகையை குறைச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா இந்தியன் பேட்டரியோட காஸ்ட்டு ஏறும், அவங்களோட பேட்டரியோட காஸ்ட்டு இறங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஏதோ ஒரு விதங்களில் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தான். சலுகைகள் நீங்கள் வெளிநாடு மூலதனங்கள் இன்றைக்கி உள்ளே வரணும்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் அதில் பாதாளத்துக்கு விழுந்துட்டு இருக்கிறதோட ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளோட அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் இன்றைக்கி நம்மளோட பணவீக்கம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஏன் இன்றைக்கி நம்மளுடைய பணத்தோட மதிப்பு டாலருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறச்சே நம்மளுடைய பொருளாதார கொள்கைகளில் பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் 10 ஆண்டுகள் ஆண்டுட்டீங்க, ஏற்கனவே பழைய கட்சியை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இந்த 10 ஆண்டு முடிஞ்சு 11ஆவது ஆண்டு வரும்போது கூட இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ரூபாய் மதிப்பை உயர்த்துற அளவுக்கு உங்ககிட்ட எதுவுமே முடியல. மோடி சார் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் சொல்லும்போது அதுதான் சொன்னார், நான் கொண்டு வர திட்டங்கள்னால நம்மளுடைய தனி மனிதரோட சேவிங்ஸ் உயரும், நாட்டோட பொருளாதாரம் உயரும், வேலைவாய்ப்புகள் உயரும், இதெல்லாம் சொன்னீங்க. 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன ஜெயிச்சிருக்கீங்க? எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இன்றைக்கும் நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுடைய வாங்கும் சக்தி இன்னைக்கு கடன் வாங்கி தான் வாங்குறோம். ஆமாம். ஏன்னா ஒரு இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி தான் சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கானா குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா பையிங் கல்ச்சருக்கு உள்ளே வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு அதோட விஷயம் எங்கே அப்படின்னா நம்மளுடைய விளம்பரங்கள் மூலியமாகவோ இல்லை அந்த ஒரு கல்ச்சர்ஸ் மூலியமாக இன்னைக்கு யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து சேவிங்ஸை விட்டுடுச்சு. ஒரு லேவிஷான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு லேவிஷான ஒரு வாழ்க்கை வேணுன்ற விஷயத்துக்கு தள்ளப்பட்டதுனால கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே சேர்த்து வச்சு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது இல்லை. என்ன ப்ரொவிஷன்ஸ்க்கு இன்னும் கிரெடிட் லிமிட் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா அதுலேயும் கிரெடிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் கிரெடிட் கார்டு மூலியமாக அதை கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த திட்டங்கள் இன்றைக்கி அவங்க சொன்னதுபடி பார்க்குறச்சு பசங்களுக்கு கல்விகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஐஐடி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கடல்சார் விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். அது நல்ல கல்வி வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவை. இந்தியா மாதிரி நாடுகளுக்கு விவசாயமும் அதே மாதிரி மிக முக்கியமாக தேவைப்படும்.
அந்த விவசாயத்துக்கு மிகப்பெரிய சலுகைகள் கொடுக்கல. 1.75 கோடி விவசாயிகள் பலன் பெற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம நாடு 80% விவசாயிகளை கொண்ட நாடு. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறது வெறும் 1.75 கோடி மக்கள் மட்டும்தான் அதில் பெனிஃபிட் ஆன மாதிரி காமிச்சிருக்கீங்க. 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. உங்களோட வறுமை கோடோட லெவல் என்ன, எதுலேருந்து அவங்க மீண்டாங்கன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்றது சொல்லணும். இன்றைக்கும் ரேஷனில் அரிசி வாங்கக்கூடிய அந்த மக்கள், அந்த ரேஷன் கார்டு வச்சுட்டு இருக்க அந்த மக்கள் எத்தனை பேர் அந்த அரிசியை வேணான்னு சொல்லி அவங்களுடைய திருப்தியான ஒரு தானியங்களை வாங்கக்கூடிய அளவில் வந்திருக்காங்கன்றதை நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும். எப்பயுமே நீங்கள் போன வருஷ பட்ஜெட்டுக்கு இந்த வருஷ பட்ஜெட்டு கம்பேரிசன் கொடுக்கணும். ஆனால் போன வருஷ பட்ஜெட்டில் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லவே இல்லை. ஏன்னா அதோட நீட்சியாக தானே இது இருக்கணும், அது இல்லவே இல்லையே. ஓகே, அதுதான் என்னோட. ஓகே சேகர் சார், அவர் கண்ணன் சொன்னதன் அடிப்படையில் பொருளாதார கொள்கைகளில் நம்ம இன்னும் மாற்றம் செய்யப்படணும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய வருவாயை வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் திட்டங்களை மாற்றுவதற்கு, வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த நடவடிக்கையை வரும் காலங்களில் மத்திய அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்ணன் சார் சொல்கிறதுக்கும் நிதியமைச்சர் சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆகிற மாதிரி இருக்குல்ல. அப்போ இன்னும் நம்மளுடைய வளங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு தகுந்த ஒரு சூழலை உருவாக்க போதும் மத்திய அரசு அப்படின்ற ஒரு கேள்வியில தான். இதுல ரெண்டுமே சரியா? அதான் இல்லை, இப்போ இதில் 2 வகையான பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து நம்மளுடைய இங்கே வளரணும் அப்படின்னா நமக்கு இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய சேமிப்பு முதலீடு ஒரு பட்சம். ரெண்டாவது வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து வளர்ச்சி விகிதம் ஒன்றும் கிடையாது. இங்கே தான் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய இளைஞர் சக்தி இங்கே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து இந்த இந்தியா வந்து வளருது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை மட்டும் தொழில்நுட்பம் பல விதமான ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கு அவங்க எப்படி வந்து இப்போ வந்து அமெரிக்காலாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருந்து இப்போ வளர்ந்த எக்கானமியாக இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே நம்ம அந்த இளைஞர் சக்தியை பேஸ் பண்ணி எப்படி அவங்களும் வந்து வளரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது முதலீடு இங்கே கொண்டு வந்து முதலீடு மூலமாக எப்படி ரிட்டர்ன்ஸை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து நியாயமான ஒன்றுன்றதை பார்க்குறத விட இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஸ்போசபிள் இன்கம்மை வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்டிங் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பெண்டிங் கல்ச்சர்லேருந்து திரும்ப வந்து சேவிங்ஸ்க்கு மாறும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சராக வந்து மாறணுங்கிறது தான் இன்டைரக்டாக வந்து இப்போ நீங்கள் வந்து கையில் பணம் இருக்குன்னா ஒன்று வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, நாம் வந்து இருக்கிறத வந்து எப்படி சேர்த்து வைக்கிறது, நாளைக்கு வந்து எப்படி வந்து நம்ம அந்த சேமிப்பை வந்து நமக்கு பாதுகாப்பாக வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது. இதுதான் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. இதை வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து ஸ்கூல் லெவல்லையும் சேவிங்ஸ் மூலமாகவும் நிறைய வந்து அந்த காலத்தில் வந்து அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு பாஸ்புக் மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து கொண்டு வரணும். அது வந்து வெளிநாட்டு முதலீடு இங்கே வருதுங்கிற வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கணும். அதை தடுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? நிறைய என்ஆர்ஐஸ் வந்து இங்க நிறைய முதலீடு பண்றாங்க. என்ஆர்ஐ முதலீடு பண்றவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கலாம். ஏன்னா என்ஆர்ஐங்கிறவங்க வந்து இங்க இருந்து படிச்சு அங்க போய் சம்பாரிச்சு வளர்ந்தவங்க தான். அவங்க இங்க முதலீடு பண்றனால அவங்களுக்கு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு முடியும்ன்றதை தாண்டி எங்களுடைய திட்ட கொள்கைகள்லாம் இந்திய நாட்டுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த திட்ட கொள்கையின் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். உங்களுக்கு என்ன திட்ட கொள்கை வேணும்ன்றதை சொல்லுங்க, அப்படி எங்களுடைய திட்ட கொள்கையை நாங்கள் மாற்றுவோம் வருங்காலங்களில், நீங்க முதலீடுக்கு வாங்க அப்படின்றது இது வேறு விதம். இது ரெண்டாவது விதத்தை உங்க கையில் எடுத்திருக்கதா சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது வந்து ஒரு அப்ரோச் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வைஸ் இது வந்து கொஞ்சம் அதில் வந்து மாறுபட்டு தான் இருக்கணும். நம்ம ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவரை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கிட்ட இளைஞர்கள் சக்தி அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே வந்து படித்த இளைஞர்கள் அதிகமாகிட்டு இருக்காங்க. நிறைய வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மாறிட்டு இருக்கு. இங்கே இருக்க படித்த இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டை வந்து மையப்படுத்தி நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து உண்டானதாக வந்து இருக்கணும். இதுல நீங்க பங்கேற்கிறதுனா பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச் தான் வந்து சரியான அப்ரோச்சா இருக்கணும். ஓப்பனா வந்து நீங்க வந்து எங்க நாட்டுக்கு வாங்க, அது மூலமா நீங்க இருந்து வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போங்கன்றது மாதிரி இல்லாம அதுக்கு சில நடைமுறை இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ்லாம் உண்டு. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா இங்க இருந்து திரும்ப வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதுக்கு நிறைய
நிறைய ஆர்பிஐல வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் அண்ட் செக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கேருந்து பணம் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க ஒரு பக்கமாக இருக்கும்போது நம்ம இங்கே எஜுகேஷனை ஊக்குவிக்கப்படுது. இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து போய் படிக்கிறவங்களுக்கு வந்து லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் வந்து முன்னாடி வந்து டிசிஎஸ்னு ஒன்று இருந்தது. அதை இப்போ ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. அது நிச்சயமாக வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா இங்கே இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறது அவங்களுடைய ஆர்வமாகவும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்க இளைஞர்கள் வந்து படிப்பின் மீது ஆர்வம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கிராமப்புற மக்கள்லாம் வந்து இன்றைக்கி நல்லா படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதார கொள்கை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்க இளைஞர்களை வளரக்கூடிய அளவுலையும் இங்கே இருக்கக்கூடிய சக்திகளை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திட்டு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல் முக்கியத்துவமாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணுங்கிறது அப்படி எதுவும் வந்து எக்கனாமிக் ரிப்போர்ட்டில் சர்வேல அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து சேலரியாக வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரல. அதுக்கு சேலரியாக போகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான இன்கம் டேக்ஸ் லேபை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அனந்த் சுப்ரமணியம் சொல்லியிருக்கிறாரு. ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 22% வந்து இபிட்டா வந்து கூடியிருக்கு. ஸோ பட் ஆனால் வேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கூட்டணும், டீரெகுலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ரூல்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், தொழில் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக இருக்கணும். இதை வந்து இப்போ அவங்க கவர்மெண்ட் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம சைட்லேயே இருக்கக்கூடிய வீக்னஸை வந்து நாம் வந்து அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது வந்து நிறைய ஃபோரமில் வந்து டிபேட் ஆகி வந்து ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கும். நாம் வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து நிறைய விதத்தில் வந்து வளர்ந்துருக்கும். ஆனால் குறிப்பாக வந்து இளைஞர்களுடைய கல்வி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அது வந்து இந்த என்னென்னலாம் ப்ரியாரிட்டி செக்டார் சொல்றாங்க பாருங்க, அந்த அக்ரிகல்ச்சரில் எல்லாம் நம்ம வந்து இப்போ ஐடி துறைக்கு முக்கியத்துவமாக போற இளைஞர்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து கார்பரேட் ஃபார்மிங் மாதிரி அவங்க வந்து அதை திங்க் பண்ணி நிறைய இளைஞர்கள் வரும்பொழுது நீங்க பல்சஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்றீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இம்போர்ட்டை குறைச்சாலே வந்து நம்மளுடைய ரூபாய் மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம வந்து கச்சா எண்ணெய் மட்டும் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பல்சஸ், அத்தியாவசியமான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு நிச்சயமா வந்து அதுக்கு டாலரை கொடுத்து தான் நம்ம வந்து இறக்குமதி செய்ய வேண்டியது. அப்போ டாலர் வந்து நிச்சயமா விலை ஏறதான் செய்யும். ஸோ நீங்க அது ஆகாம இருக்கணும். இங்க இருக்க இளைஞர்களை சக்தி அதுக்கேற்ற மாதிரி ஊக்கப்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் வந்து இருக்கணும். நம்ம வெறும் வெளிநாட்டு முதலீடாளர்களையும் நீங்க எங்களுடைய அக்ரிகல்ச்சர் பார்ட்டிசிபேஷன்ல வரீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு வரவேற்கிறோம். டெக்னாலஜியா இருக்கட்டும், டெக்னாலஜி பரிமாற்றமா இருக்கட்டும், அந்த மாதிரியான அடிப்படை ஒரு சிந்தனை வந்து இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் அது வந்து சாதகமாக. சரி, ஓகே, நம்ம பேசலாம். ஸ்ரீனிவாசன் சார், இப்போ முன்பு கேட்ட அதே கேள்விதான். வெளிநாட்டு முதலீடுகளை, அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மத்திய அரசினுடைய அறிவிப்பு ஏற்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது கேள்வி புதுவிதமாக என்னன்னா, 2047 விக்சித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற திட்டத்தை நோக்கி நம்ம செல்றதா நம்மளுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லி நேற்று பிரதமரும் சொன்னாங்க, இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற பாதைக்கான இப்படியான அறிவிப்புகளை எல்லாம் மத்திய அரசு வெளியிடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஏன்னா அந்நிய முதலீடுகள் நீங்கள் வரதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிதியமைச்சர் சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர், எப்படி பார்க்குறீங்க? அந்நிய முதலீடு வருகின்ற பொழுது லாபத்தில் பெரும் பங்கு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்பது அடிப்படை உண்மை. இதில் போய் நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆனால் உலகளாவி நாம் பரவ வேண்டும் என்றால், நாம் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும், வெளிநாடு இங்கே வர வேண்டும் என்றால் அரசிடமோ தனியாரிடமோ தகுந்த அளவிற்கு சேமிப்போ முதலீட்டு தன்மையோ தகுதியோ இல்லாத பொழுது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வர வேண்டியிருக்கும். இப்போ உதாரணமாக லோக்கலாக இருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அல்லது ஒரு வங்கி, தனியார் சார்ந்து இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி அல்லது ஒரு வங்கி என்கிற போது எது பலம் கூடுதலாக இருக்கிறது என்றால் அரசு சார்ந்த வங்கி தான். தனியார் வங்கிக்கு இல்லாத ஒரு மறைமுக பலமானது, அஸ்திவார இறுக்கமானது அரசு வங்கிக்கு தான் இருக்கும், தனியார் வங்கிக்கு கிடையாது. தனியார் வங்கி யாரும் கீழே விட்டுற மாட்டாங்க. எந்த ஒரு வங்கியும் இந்தியாவில் ஃபெயில் ஆகாது. எப்படியாவது ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஆர்பிஐ வந்து அதை காப்பாற்றி விடும் ஏதாவது ஒரு வழியின் மூலமாக. ஆனால் சில துறைகளிலே வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. அந்த துறைகளில் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குற பொழுது எங்களுக்கு இந்த இடத்தையும் கொடுன்ற ஒரு மறைமுக ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷருக்கு ஒரு அரசு வழி விடும் இடங்களை. ஏன்னா நம்ம என்னைக்கு எல்பிஜிக்குள்ளே வந்தோமோ அன்றைக்கே நம்ம நகர்ந்துட்டோம். யாருமே பேசாதது என்ன, அரசு துறை இனிமேல் பெரிதாக விரிவாக்கம் பெறாது.
அரசு துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கம் செய்ய மாட்டார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மற்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன், அதில் இறந்து போனதற்கு பிறகு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய 15 வருட பென்ஷன் என்கின்ற எல்லாம் சேருகின்ற பொழுது தனியாரிடம் எல்லாம் இருக்கலாம் என்று ஆரம்ப காலத்தில் இருந்த அரசனுடைய திங்கிங் வந்து லாசிஸ் ஃபயர் எனப்படுகின்ற மிக குறைவாக இன்டர்ஃபியர் பண்ணுறது, அதுக்கு மாத்திரம் இருந்தால் போகிறோம், இதெல்லாம் செஞ்சால் போகிறோம், இதுக்கு மேலே வேண்டாம். அதில் கல்வியும் ஆரோக்கியமும் வருது. கல்வியும் ஆரோக்கியமும் எப்பவும் அரசாங்கத்திடம் இலவசமாகவோ அல்லது குறைந்த கட்டணத்திற்கோ கொடுப்பதாக இருக்க வேண்டும். அதனால் சில துறைகளில் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்பது லாபத்தை வெளியே எடுத்து செல்கின்ற போது அதில் சேகர் அவர்கள் சொல்கிறது போது இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வைத்தால் மட்டுமே அந்த பணம் உள்ளே இருப்பதாக இருக்கும். அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை தாண்டி இருக்கிற போது ஒரு இன்டர்னல் ப்ரெஷர். இப்போ நாம் சில விஷயங்கள் செய்ய முடியல, ஏன்னா கேட்டில் கையெழுத்து போட்டோம். கேட்டில் இப்போ என்ன 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளேயே போட்டோம், எப்போவோ கையெழுத்தில் ஜென்ரல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறமே டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேடில் போட்டதுக்கப்புறமே நமக்கு கிடையாது. மேக்சிமம் என்ன பண்ணலாம், நம்முடைய சக்திக்கு நம்முடைய புத்திசாலித்தனமான இருக்கக்கூடியதற்கு மென்பொருள் துறைக்குள்ளே போகலாம். ஏன்னா ஹார்ட்வேர் என்பதை சைனா எடுத்துக்கொண்டு விட்டது, மென்பொருள் நம்ம இருக்கலாம். உண்மையிலேயே இந்தியாவும் சைனாவும் ஒன்றாக இணைந்து ரொம்ப கற்பனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சைண்டியான்னு ஒரு புக்கு எழுதப்பட்டிருக்கிறது, சைண்டியானே ஒரு பெரிய புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் 2 பேரும், அவன் ஹார்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர் இருந்தால் நாம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய அரசுகளாக இருப்போம். ஆனால் அதை நம்ம சமாதானமாக இருந்துடக்கூடாதுன்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஆதலால் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதில் ஒரு அனுபவம் வர்ற பொழுது அது அரசுக்குண்டான அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது, தேர்தலிலே அதற்குண்டான எதிர்மறைகள் வருகின்ற பொழுது அரசு திருந்தி அமைத்துக்கொள்ளும். ஓகே சார். ஆனால் மீண்டும் பழைய திட்டங்களுக்கு போக மாட்டாங்க. 2025-2026 நிதியாண்டுக்கான மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார். நிதித்துறை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது, என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை அரசிடமிருந்து நாம் பூர்த்தி செய்யக்கூடும் என்ற வகையில் சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். அதே போல நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகாக மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள், திட்டங்கள் போதுமானதா, இது மக்களுடைய ஏறக்குறைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறதா என்ற கோணத்திலெல்லாம் பல கட்ட விருந்தினர்களோடு நாம் பேசியிருந்தோம். விருந்தினர்களுக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், பார்க்கலாம்.